இல்லைன்னா அடக்க முடியாது. அடக்க மாட்டாங்க. அதுலேயும் காதலுக்காக சின்ன கவுண்டர் பள்ளியை எடுத்துக்குவார். சின்ன கவுண்டர் படமே பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த காதல், ஒரு ஆர்கனைஸ்டான செடிகள் இருக்கிற இடம். அதே அன்ஆர்கனைஸ்டா மரங்கள் இருந்ததுன்னா அதுக்கு பேர் காடு இல்லையா? 6 முகம் எதுக்கு பேர் வச்சிருக்காருன்னு இப்பதான் புரியுது. 6 பேர்த்த குடிச்சுங்க தயார் பண்ணிருக்காங்க. அது உன் பேருக்குள்ளேயே இருக்குதா, அதான் உனக்கு உறுதுணையா இருக்கு. 6 ப்ரொடியூசர்களை ஒண்ணு சேர்த்துருக்கா அப்படின்னா பையன் எவ்வளவு திறமை. 6 முகமே. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம பேரரசு சொல்லும் போது எனக்கு இவரு எனக்கு கொள்ளு பேர பேரரசுக்கு பேர எனக்கு வந்து தரணி அசிஸ்டன்ட், தரணிக்கு பேரரசு அசிஸ்டன்ட், பேரரசுக்கு படவா நந்து அசிஸ்டன்ட், அவருக்கு இவர் அசிஸ்டன்டானே இப்படி யாரு பொண்ணு பேருக்கு ஒரு கை தட்டி. விசித்திரன்னு ஒரு படம் பார்த்தேன். நீங்க அதை பார்த்துருக்குள்ள வெளியே தவிர நீங்க அந்த படத்தை ஒரு முறை பாருங்க. எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். இவ்வளவு நடிப்பு திறமை அதுக்கு அப்படியே மாறி இது பண்ணிருக்காங்க. பாரு, பயமா இருக்கு. ஒரு ரஜினி இல்லை, 9 ரஜினி உள்ளுக்குள்ள. யாருக்கு வந்து அதிகம் வந்து நம்ம மேல சில தப்பான விஷயங்களை தூக்கி நம்மளை மட்டம் தட்ட நினைக்கிறாங்க. எதுக்காக தெரியுமா? ஐயோ வளர்ந்துட்டா இந்த இடத்த எவன மேல பிடிக்க முடியாதுன்ற காரணத்தினாலதான் நம்ம மேல சாணி அடிப்பாங்க. புரியுதா? வெற்றி பெற போகிறவன் மட்டும்தான் அதிக விமர்சனத்துக்கு ஆளாகும். எத்தனை விமர்சனம் வந்தாலும் அத்தனை தகர்த்தெறிஞ்சிய மாப்பிள்ள நம்பர் 1 வருவான். அவர் போனது என்ன நானே போகணுங்கிற மாதிரி. அவன் அடிச்சா 60 அடி தூரம் போய் விடுவாங்க. அவன் நடிச்சா எல்லாரும் இதயமும் விழும். ட்ரெய்லர் பார்க்கறது நான் லேட் ஆகும். ஏன்னா நம்ம சங்க எலெக்ஷன் நடக்கிறதுனால சில டிஸ்கஷன் விவாதங்கள் எல்லாம் முடிச்சுட்டு டெலிஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. நான் நிச்சயம் பார்க்குறேன். இசையமைப்பாளர் தம்பி சாதிக்கா ஒரு ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருக்கக்கூடாது. பாட்டில் தான் எமோஷனல். நீங்க எமோஷனலா இருந்தா 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டோம், அதெல்லாம் பெருமையான விஷயம் இல்லை. சண்டை போடலன்னா நல்ல விஷயம் வராது. சண்டை போட்டாதனாலதான் காடு வெட்டியே உருவானது. நீ சண்டை போட்டதுனாலதான் ஒரு மிக சிறந்த பாடலை கொடுக்க முடியுது. அதை வந்து சண்டை இல்லாம வந்து ஸ்ரீகாந்த் தேவா வந்து அது பெருமையா சொல்றாங்க. சண்டை போல இருக்கிறார். ஒரு இசையமைப்பாளர் இன்னொரு இசையமைப்பாளரை புகழ்றது இன்னைக்குதான் நான் பார்த்தேன். ஸ்ரீகாந்த் தேவோட உடம்புதான் பெருசுன்னு நினைச்சேன். அவன் மனசு ரொம்ப ரொம்ப பெருசு. இதயபூர்வமா அவன் யாரையுமே நான் எந்த வாய்ப்பும் கொடுக்கல. நானும் அவங்க அப்பா விஷயத்தை ட்ரை பண்ணுவோம். ஆனா அவ்வளவு அன்பு பாசம். உள்ள அன்பாவோட ஏதாவது மனசுக்குள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுற குணம் தம்பிகிட்ட கிடையாது. உண்மையுமே அவர் எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது. இன்னைக்கு நடிகர் விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு வேண்டுதல் வைக்கிறார். ஏன்னா இவரு பேரரசும் விஜயும் சேர்ந்து பண்ண படங்கள் தான் மிகப்பெரிய வெற்றி. திருப்பி அந்த கூட்டணி சேரணும் அப்படின்னு என்னுடைய விருப்பம். வேற ஒண்ணு இது வந்து பேரரசு சொல்றேன். நீங்க அந்த திருப்பாச்சியும் சிவகாசியும் விஜய் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போன ஒரு படம், 2 படங்கள். இந்த 2ஐயும் பண்ணது இவங்க. விஜயோட 150 விஜய் 147 148 உங்க பேர்ல வர வேண்டாமா? இது எப்படி மிஸ் பண்றாங்க நடிகர்கள்? தப்பு இல்லையா? நம்மளை வளர்த்து மிகப்பெரிய அளவுக்கு தூக்கி விட்ட ஒரு இயக்குனரையும் ஒரு இசையமைப்பாளரையும் சேர்ந்து கூட்டு போறதுதான் நம்ம தமிழர் பண்பாடு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன்.
பண்பாடுகளை மறந்து விட்டால் அது நமக்கு திருப்பி அடிக்கும். கரெக்டா? சும்மா மேடையில் பார்த்தப்ப எனக்கு சூப்பர் படம் கொடுத்தாரு. இப்ப நீ அவருக்கு என்ன பண்ணுறதுதான் முக்கியம். இது எல்லாத்துக்கும் சொல்றேன். வெற்றியாளர்கள் வெற்றி பெற்ற பின் தன் வெற்றிக்கு காரணமாக இருந்தவர்களை மறந்து விடுவது சினிமாவில் வாடிக்கையாகிவிட்டது. இதை மறுசீராய்வு செய்ய வேண்டும். ஒரு இசைக்கலைஞர் எப்பவுமே இசைக்கலைஞனாக தான் இருக்கான். அவன் மாடல் இசைக்கலைஞனோ அல்லது பழைய இசைக்கலைஞனோ மாறாது. ஏன்னா இசைக்கலைஞன் டே டு டே அவன் கற்றுக்கிட்டே இருக்கான். ஒரு இயக்குனர் டே டு டே அடுத்தது என்ன பண்ணணும்னு சிந்திச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு கதாசிரியர் டே டு டே அடுத்த கட்டத்தில் ஒரு கதையை எப்படி வித்தியாசமா சொல்றதுன்னு நினைக்கிறான். ஒரு நடிகன் நம்ம அடுத்த படங்கள்ல எப்படி நம்ம இதுவரையில் நடிக்காத ஒரு நடிப்பை காட்டுறதுன்னு இது பண்றோம். இதுல ஒரு சாராரை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு மற்ற ஏணிகளை எல்லாம் தள்ளிவிட்டு செல்வது இது நியாயம் இல்லை என்பது எனது கருத்து. இதை பதிவு செய்துவிட்டு இந்த காடு வெட்டி மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி படமாக அமைய வேண்டும். அந்த 6 முகங்களும், அந்த 6 முகத்தில் எத்தனை முகம் இங்க இருக்கு? 6 பேர் நில்லுங்க, வாங்க சார், நான் பார்க்குறேன் 6 பேருக்கு. ஒன்னா நில்லுங்க சார், நீ சைட்ல நில்லு, டைரக்டர் எப்படி ரிலீஸ் பண்ணிடலாம். வீடியோ ஓகேவா? போட்டோகிராஃபர்ஸ் போட்டோ எடுத்து சொல்லுப்பா. என்னப்பா சொல்லுப்பா, நேரில் இருக்கம்பா. விழாவை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பிரசன்ட் மீடியா உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். படத்தை கண்டிப்பா மக்கள் கிட்ட சென்னைக்கு ஓடினது சினிமா ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு தெரியாது, சினிமா காரர்கள் எப்படி பேசணும், எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியாது, ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரை வந்து எப்படி மடிக்கணும், டிஸ்கிரிப்ஷன் எங்கே எழுதணும், டைலாக் எங்கே எழுதணுன்றது கூட எனக்கு தெரியாது. இது எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் ஏவி நந்து அவர்களுக்கு எனக்கு சினிமா கற்றுக் கொடுத்து மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கான சாப்பாடு, உடை, தங்கறதுக்கான இடம். நான் டிஸ்கஷன் போகும்போது சும்மாச்சும் ஒரு தொடர்ந்து ஒரு மாதம் போகிறோன்னா எனக்கு வந்து ஒரு நாளைக்கு லீவ் தேவைப்படும். லீவ் கேட்கறது பயந்துட்டு, சார் எனக்கு உடம்பு சரியில்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்லிடுவேன். உடனே இன்னொரு சுரேஷ் ஒரு நண்பன் இருப்பான், அவன்கிட்ட அப்போவே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 500 ரூபாய் காசு கொடுத்து அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு குரு. நான் வந்து உடம்பு சரியில்லை போய் சொன்னா கூட ஒருவேளை அவனுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு, அவன் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போன்னு சொல்லுவார். அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு தந்தையாக இருந்தார். அதுதான் என்னுடைய வளர்ச்சிக்கான ஒரு காரணம். அதற்கு பிறகு காடு வெட்டி அப்படிங்கிற ஒரு படத்தை என்னால் ஒரு படத்தை உருவாக்க முடிஞ்சது, இயக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு முதலிலிருந்து இறுதி காரணம் வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர் தான். எனக்கு எல்லாமே அவர் தான். ஒரு மனிதனுடைய உறவுகள் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே சுபாஷ் தான். அவர் இல்லைன்னா இது ஒரு படத்தை உருவாக்க முடியாது. அதற்கு பிறகு ஒரு படத்தை ஆரம்பிச்சிட்டோம், பாதி படத்தை முடிச்சிட்டோம், அதுக்கு அடுத்து தொடர முடியல. பொருளாதார சூழல், போராட்டம், மன உளைச்சலாம் இருக்கும்போது நம்ம மகேந்திரன் சொன்ன மாதிரி முருகன் மூலமாக வந்து நாங்கள் ஒசூர் போய் சந்தித்தோம்.
அப்போ அங்கே ஒரு அண்ணன்கள் எல்லாமே அண்ணன்கள் தான், சொந்தக்காரங்க தான். அவங்க வந்து நம்ம படத்தோடைய சேர்ந்தாங்க, குழுவாக சேர்ந்தாங்க. குழுவாக சேர்ந்து படத்தை முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் சொல்கிற மாதிரி சென்சாரில் பிரச்சனை, கோர்ட்டு பிரச்சனை. இப்போ வரைக்குமே அண்ணன் மகேந்திரன் இருக்காரு. இவர் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு 100 யானைகளோட பலம் மாதிரி என் கூட இருந்து இன்னை வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருக்காரு. சென்சார் அந்த மாதிரி ஒரு கட்டு கொடுத்தாங்க அப்படின்னு, சரிப்பா பேசுவோம், பேசி ஏதாவது சரி பண்ணுவோம்ப்பா அப்படின்னு. ஆனால் இப்போ கேஸ் போட்டாங்கன்னா அப்படின்னா விடுப்பா பார்த்துக்கலாம்ப்பா விடுப்பா அப்படின்னு. எதை சொன்னாலுமே எனக்கு நான் எந்த அதிர்ச்சியான செய்யணும் அதை பார்த்துலாம் விடுப்பா அப்படின்னு சொல்லுவார். அந்த தன்னம்பிக்கை தான் என்னை வந்து ரொம்ப உற்சாகமாக பயணிக்க வச்சுது. இப்போ ஒரு படத்தை முடிச்சாச்சு. படத்தை முடிச்சுட்டு நாங்கள் சென்சாருக்கு போனோம். சென்சாருக்கு போனோடனே அவங்க படத்தை பார்த்தாங்க. படத்தை பார்த்து ஆர்சி ஃபார்வர்ட் பண்ணுறோம் அப்படின்னாங்க. ஏன் சார்? இல்லை, இந்த படத்தை பார்த்துட்டு எங்களால் முடிவு பண்ண முடியாது, அதனால நாங்கள் ஆர்சிக்கு அனுப்புகிறோம். சரி, ஆர்சி அனுப்புனாங்க. அவங்களும் படம் பார்த்தாங்க. அவங்க படம் பார்த்துட்டு ஒரு 5-6 மணி நேரம் அவங்க மட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க. எப்படி நாங்கள் சொல்கிற கட்டு நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லை கோர்ட்டுக்கு போகிறீங்களா? அதே பாதிக்காமல் இருந்ததுன்னா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு கட்டு கொடுத்தாங்க. 31 கட்டு. அந்த 31 கட்டில் அண்ணன் சொன்ன மாதிரி முதல் கட்டு காடு வெட்டி என்கிற ஒரு தலைப்பு நீங்கள் வைக்கக்கூடாது. ஏங்க அப்படின்னு. இல்லைங்க, அது வந்து ஒரு மாதிரியான ஒரு குறியீடை சொல்கிற படம். என்னங்க குறியீடை சொல்லுது? இல்லை சார், உங்களுக்கே தெரிஞ்சுதான் நீங்கள் வச்சுங்க. நான் தெரிஞ்சு வச்சுருங்க, நீங்கள் சொல்லுங்கள், காரணத்தை சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லைங்க, அது மாதிரி ஒரு சமூகத்தோடைய ஒரு பிரதிபலனாக இருக்கு அப்படின்னு. சரி, ஓகேங்க. காடு வெட்டிங்கிற ஒரு சொல் வந்து அது ஒரு வார்த்தை மட்டும் இல்லை, அது லட்சக்கணக்கான யானைகளுடைய பலம் அடங்கிய ஒரு ஆற்றல். அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. நீங்க இந்த டைட்டில் அனுமதிக்காம போங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆனா அந்த டைட்டிலோட வரலாறு முதல்ல தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்தேன். என்னன்னா, மன்னர்கள் வாழ்ந்த காலத்துல போர் நடந்தது. அப்ப போர் வீரர்கள்லாம் வந்து அவங்க வந்து அடுத்த போருக்காக பயிற்சி செய்யறதுக்கான இடங்களை தேடுவாங்க. அப்ப இடங்களை தேடும்போது காடுகளில் போயிட்டு ஒரு நீர்வளம் இதெல்லாம் தேவையான ஒரு இடத்த பார்ப்பாங்க, சூழல் அமைகிற இடத்த பார்ப்பாங்க. பார்த்து ஒரு இடத்த அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. தேர்ந்தெடுத்து அந்த காடுகளை வெட்டி அகற்றி விட்டு அந்த நிலங்களை போர் வீரர்களுக்கான பயிற்சி மைதானமா உருவாக்குனாங்க. பாதி நிலங்களை விவசாயத்துக்கு பயன்படுத்தினாங்க, பாதி நிலங்களை போர் பயிற்சியாக பயன்படுத்தி இப்போ போர்க்காலங்கள்லாம் முடிவடைந்த பிறகு அந்த போர்க்குடி மக்கள் எல்லாமே வந்து விவசாய குடிகளாக மாறுறாங்க. விவசாய குடிகளாக மாறும்போது அந்த நிலங்கள் வந்து ஊர்களாக மாறுகிறது. அந்த ஊருக்கு அவங்களாவே அந்த விவசாய குடிகள் ஒரு பேர் வைக்கிறாங்க. என்னன்னா, இந்த நாங்கள் இந்த வீடு கட்டி வாங்கணும் இல்லையா, இந்த இடத்துக்கு காடு வெட்டி அப்படின்னு ஒரு பேர். இந்த பேர் தமிழ்நாட்டில் 11 இடத்துல இருக்கு. அதனால வந்து காடு வெட்டி என்பது வரலாற்றில் இருக்கிற மிக சரித்திரமான ஒரு சொல்லுங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கிறது. அனைத்து சமூக பெண்களுக்காக யாரை பத்தி கவலைப்படாம அஞ்சாம பின்வாங்காம குரல் காத்தவனுடைய ஒரு அடையாள குரல் இது அனுமதிக்க. இல்லைங்க, கீழே வந்து நீங்க வெளிநாட்டு போடுங்க, அது போடுங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் நம்ம படத்துல ஹீரோட ஜீப் புல்லட் யூஸ் பண்ணுவார், 2 வெஹிக்கிள் யூஸ் பண்ணுவாரு. அதுக்கு முன்னாடி வந்து சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரியான ஒரு படம் இருக்கும். அந்த படத்தை நீங்க வைக்கக்கூடாது அப்படின்னா இது ஒரு அதிர்ச்சி. சார், சிங்கத்தை ஏன் சார் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3 படம் வந்திருக்கு. எந்த ஹீரோஸ் பாட்டு வந்தாலும் சிங்கம் வருது. ஆனா என்ன சார், எங்களுக்கு வந்து ஜீப்ல புல்லட்ல கார் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க? இல்ல சார், அது ஒரு மாதிரியான நீங்க வெளியே ஏற்றுறீங்க சார். என்னங்க இது? தமிழ் சினிமாவில் இருக்கிற 75% படத்துல சிங்கம் டைலாக் யூஸ் பண்றாங்க, டைட்டில் வருது, வசனம் யூஸ் பண்றாங்க, பாட்டுல வருது. நாங்க பயன்படுத்தின வெளியேறதுக்கு என்னங்க இருக்கு? அப்ப நாங்க எடுத்து சொல்லும் போது அதை அனுமதிச்சாங்க. அதை விட ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னா, அதுல வந்து நம்ம அம்பேத்கர் படம் வச்சிருந்தோம், அதை அனுமதிச்சிட்டாங்க. கார்ல் மார்க்ஸ் படம் வச்சிருந்தோம், அதை அனுமதிச்சிட்டாங்க. பெரியார் படம் வச்சிருந்தோம், அதை அனுமதிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு படம் வச்சிருந்தோம், இந்த படத்தை நீங்க வைக்கக்கூடாது அப்படின்னு. யாருங்க, என்னங்க அப்படின்னு கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, தியாகி அஞ்சலையம்மளோட படம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், தியாகி அஞ்சலையம்மளோட வரலாறு ஒன்று இருக்குங்க. சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடியே 2 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்த வீர பெண்மணி அவங்க. பாரதியாரோட முதல் நினைவு நாளை 100 கைதிகளுக்கு சாப்பாடு ஆக்கி எடுத்து போய் கடலூர் சிறையில அந்த கைதிகளுக்கு பந்தி வச்சு கொண்டாடின ஒரு வீர மங்கை அவங்க வந்து தமிழகத்தின் ஜான்சி ராணி. அவங்களுடைய வந்து அவங்க படத்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, ஒன்று அதை பற்றிய வரலாறு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அல்லது இந்த வரலாறு சாமானிய மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கலாம். ஸோ இது மாதிரி தமிழ் சினிமாவில் யாரு எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு நீங்க ஒரு பெரிய கார்பரேட் இருக்கு. இதான் உண்மை.
இந்த உரிமையில நம்ம வந்து ஒடுக்கப்பட்டிருக்கோம். இதை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்துல நாங்க பேச வேண்டிய விஷயம். அதை தாண்டி மனித சமூகங்கள் உருவாகும் போது ஒவ்வொரு தொழிலை அடிப்படையாக கொண்டுதான் கூட்டம் பிரிச்சாங்க. அந்த கூட்டத்துக்கு சமூகங்கிற ஒரு பேரு அந்த அனுமதிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்து சொல்லும் போது அஞ்சலி அம்மாவோட படங்கள் வந்து அனுமதிச்சாங்க. இப்போ இந்த மனித சமூகங்கள் வெவ்வேறு கூட்டங்களா இருக்கும்போது அதை என்ன பண்றாங்கன்னா செய்யும் தொழில் அடிப்படையில பிரிக்கப்பட்டது. ஆனா மனிதனோட குறுக்கு புத்தி என்னவா மாறுதுன்னா அது ஒரு பட்டியலா மாறுது. 1 2 3 ஒரு பட்டியலா மாறும்போது மேலே இருக்கிறவங்க உயர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், கீழே இருக்கிறவங்க தாழ்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். மனுஷன் அவனுக்குள்ள இருக்கிற குறுக்கு புத்தி அப்படி வேலை செய்யுது. சரி, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தில் ஏற்பட்ட ஒரு அழுக்கு, ஒரு பிழை. இப்ப இந்த அட்டவணை பட்டியலோட பிழையை நம்ம எப்படி மாத்தணும் அப்படின்னா அதற்கு கல்வி அறிவு தான் சிறந்த வழி, முதல் வழி. இரண்டாவது வழி பொருளாதார மேம்பாடு, இது இரண்டாவது வழி. மூணாவது வழி வந்து புரிதலை ஏற்படுத்துவதல். வா சண்டைக்கு, நீ அடிக்கலாம், நீ 200 வருஷம் அடி வாங்க, நான் திரும்ப அடிக்கிறேன், இது இல்ல. புரிதலை ஏற்படுத்துவது. ஒருத்தருக்கு அறிவில்லை, மிருகமா இருக்கானா அவனை புரிய வச்சா மட்டும்தான் அவன் மாறுவதை தவிர அவனை அடிச்சு புரிய வைக்கிறது வன்முறையை சேர்க்கும், தலைமுறையா வன்மையை சேர்க்கும். அதனால நாம இந்த சமூக வேறுபாடை கலைப்பதற்கு நேர்மையான பாதையில் போவோம். இந்த காதல் அப்படிங்கிற ஒரு சப்ப காரணத்தை வச்சுட்டு நீங்க எல்லாத்தையும் ஒழிக்கலாம் நினைச்சீங்கன்னா அது தலைமுறை வன்முறையை சேர்த்து கொண்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு படத்தை தான் சொல்லியிருக்கோம். தமிழ் சினிமாவில் நீண்ட நாளுக்கு பிறகு வட மாவட்டத்தில் வாழ்கின்ற மனிதர்களுடைய கலாச்சாரங்களை, வாழ்வியலை, அரசியலை உள்ளபடியாக பேசுகிறோம். நம்ம படத்துல ஒரு வசனம் வச்சிருக்கோம், மரணத்துக்கு பயப்படுறத மறந்து வாழ்றோம் நாங்க அப்படின்னும் போதுதான் உயிரெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து காடு வெட்டியார் அவரை தான் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக நினைக்கிறோம். நான் நிறைய பேர் போய் கதை சொல்லுவேன், டெக்னீஷியனு, ஆர்டிஸ்ட் நிறைய பேர் கதை சொல்லும் போது கதை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். படத்துக்கு என்ன டைட்டில் சொல்லுவாங்க, காடு வெட்டி அப்படின் போது ஒரு 2 நாள் நான் டிஸ்கஸ் முடிச்சு சொல்லிட்டு அப்படின்னு 3 நாள் ஃபோன் அடிச்சோன்னா இல்லைங்க எனக்கு வேற படங்கள்லாம் இருக்கு, நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாமா. என்னன்னா அந்த டைட்டில் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த வகையில நம்ம படத்தோட ஹீரோ சுரேஷ் அண்ணன் அவர் சந்திக்கும் போது சொல்லியா என்ன படம் பேர் வச்சுக்கிறேன் அப்படின்னு. நான் காடு வெட்டின்னு வச்சிருக்கேன். என்ன சொல்றாங்க காடு வெட்டி கதையை ஓடி அந்த டைட்டில் போதுப்போ முடியாது ஷூட்டிங் டேட்டா சொல்லியா, நீ யாரு எவ்வளவு பெரிய வீரன் அவரு என்னுடைய எனக்கு பிடிச்ச தலைவர். அந்த படத்தில் நான் நடிக்க வேற யார் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் எந்த நேரத்தை கூப்பிட்டாலும் எனக்கு உடனடியே வந்து நிற்கிற ஒரு ஹீரோ. தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ஹீரோக்கள் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வகையில் ஆர்கே சுரேசனுக்கு ஒரு லட்சம் நன்றிகள். படம் எடுத்துட்டோம், உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம். நீங்க எத்தனையோ லட்சக்கணக்கான லட்சியவாதிகளை உருவாக்கியிருக்கீங்க. அந்த வகையில் என்னையும் ஒரு கடைப்பிள்ளையாக நினைத்து என்னையும் வெற்றி பெற செய்யும் போது உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.